இப்போ இந்த பூந்தமல்லி ரோட்ல இருந்து திரும்பி கரையாசாவடி ரோட்ல போயிட்டு இருக்காங்க சார். ஓகே சார் அந்த ரோட்ல தான் வந்துட்டு இருக்கோம். ஓகே சார், தேங்க்யூ. எப்படி போலீஸ் வந்து கரெக்டா ஜாயின் பண்ணி விடுவாங்கன்னு நினைக்கிறேன். வந்துருவாங்க. அந்த போலீஸால நமக்கு எதுவும் விபரீதம் நடக்காம இருந்தா சந்தோஷம். அந்த சாண்ட்ரோ தான் நிறுத்தியா. ஏய் யாரே நீ கார்ல என்ன இருக்கு? சொல்லியா சார் ஒண்ணும் இல்ல சார். அங்க பாருங்க சார். அப்படி கரெக்டா மடக்கிட்டாங்க பாத்தீங்களா? சார் ஹலோ, இவனுக்கு தானே? அவங்கதான் சார் நீங்க சொன்ன ஆளுங்க இவனுக்கு தானே? அவங்க 3 பேர் தான். எப்படி சார் பக்காவா பண்ணிட்டோம்ல? பக்காவா பண்ணிட்டீங்க சார். நிஜ போலீஸே தோத்துரும் போல இருக்க. கை கொடுங்க முதல்ல. தேங்க்யூ சார். தொல்காப்பியா, இவங்க நிஜ போலீஸ் இல்லையா? இல்ல சார், இவங்க நான் செட்டப் பண்ண போலீஸ். நிஜமாவா? நம்ம கிளம்புறதுக்கு முன்னாடியே இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். அப்படியா? எல்லாம் ஒர்க் அவுட் ஆனது சொல்லலாம்னு நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரி நிஜ போலீஸ் நம்மள போட்டு குடைஞ்சா அதுக்கு தான் அப்படி ஒரு செட்டப். நல்ல வேலை தான்ப்பா பண்ண. சார் எங்க ஆக்டிவ்ல எதுவும் குறையில்லையே? ஒரு குறை இல்லங்க, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஏய், நான் யாருன்னு தெரியாம விளையாடுறீங்க? இவன் இங்கே தான் நிக்கிறானா? உங்களுக்கு வைக்கிறேன்டா வேட்டு. ஏய் அங்க ஒரு அக்யூஸ் நிக்கிறான், அவனை பிடிங்கயா. அட நட்டுவாக்கிலிவே ஓடுறான் பாருங்க. சார் இனி வரமாட்டான். சார் நீங்க எப்படி சார் இங்க? உங்க அக்கா அபியை பார்த்து பேசியிருக்காங்க. என் தம்பிங்க பிரச்சனையில் இருக்காங்க, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு சொல்லி. அதுக்கு தான் இப்படி எல்லாம் செட்டப் போலீஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி உங்களை காப்பாத்திருக்கோம். அப்படியா சார்? ரொம்ப நன்றி சார். பரவாயில்லைங்க, இப்ப நம்ம உடனே போய் அபியை பார்க்கலாம். சரி சரி சார். கொஞ்சம் இருங்க, அவங்க வந்துடட்டும். வேண்டாம், எனக்கு அரசியல வேண்டாம், ஆளை விடுங்கப்பா. சொன்ன கேளுங்கப்பா, அதெல்லாம் ஒண்ணும் சரியா வராது. சும்மா புரியாம பேசிட்டு இருக்கீங்க. போங்கப்பா போங்கப்பா. அதெல்லாம் நடக்காது, எனக்கு பிடிக்கல. திடீர்னு முடிவெடுத்துட்டா அரசியல் நாங்களாம் என்ன பண்றது? முடிஞ்சு போச்சியா? எல்லாமே முடிஞ்சு போச்சியா? என் அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சே போச்சு. புள்ள குட்டின்னு பார்க்காம கட்சி கட்சின்னு சுத்தம் பாரு. அதுக்கு நல்லா அடிச்சானுங்க ஆப்பு. போங்க, அவங்க குடும்பத்தை கவனிக்க போங்க. அண்ணே இந்த கட்சியார எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, இப்படி திடீர்னு முடிவெடுத்தா எப்படி? அண்ணே கொஞ்சம் யோசிக்கண்ணே. என்ன நினைக்கிறீங்க? நான் எதுக்கே யோசிக்கணும்? நான் இந்த வார்டில் நிக்க கூடாதுங்கிறதுக்காகவே இதை பொம்பளை வாடா மாத்தினானுங்க. நாளைக்கு என்ன கட்சியை விட்டே துரத்துவானுங்க. இதுக்கெல்லாம் ஏமாந்து நிக்கிறவன் நானு. நேரங்காலம் பார்க்காம கட்சி கட்சின்னு சுத்தம் பாரு. இதெல்லாம் எனக்கு தேவை தேவை. சாரதா, நீ எத்தனையோ வாட்டி எடுத்து சொன்ன, அதையெல்லாம் நான் கேட்கல. ஆனா இப்ப அதெல்லாம் நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. நீ சொன்னது ரொம்ப கரெக்ட். சரி போனா போது விடுங்க, அடுத்த தடவை பார்த்துக்கலாம். அடுத்த வாட்டி நிக்க கூடாது தான் இந்த பிளானே பண்ணிருக்காங்க. என்ன இப்படி அமைதியா ஒதுங்கிட்டீங்க? இதை செய்யணும்னே. பொண்ணு வேண்டாம்டா. ஒரு துக்கடா கட்சியை இந்த அளவுக்கு பெரிய கட்சி ஆக்கி விட்டேன். இனிமே அவங்க பார்த்துக்கோனுங்க. நீங்க வேணும்னா மானம் வெக்கம் ரோசம் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கேயே போய் ஒட்டிக்கங்க போங்க. அண்ணே நீங்க எல்லாம் எப்படிண்ணே? ஏய், நான் எதுக்குடா? எனக்கு தான் வச்சானுங்களே பெரிய ஆப்பா. போங்கடா, போய் அவங்க அவங்க குடும்பத்துக்கு கவனிங்க போங்க. யோ திருவாங்கடா, இங்க வாய. எலெக்ஷன்ல நிக்கிறதா சொல்லி என்கிட்ட 50,000 வாங்கினியே,
உனக்கு தான் எலெக்ஷன்ல சீட்டே கிடையாதாமே. எது தவறான செய்தி அது? எது தவறான செய்தி? இப்பதான் கட்சி ஆபீஸ் போயிட்டு வரேன். ஆமா, பணத்தை எப்ப திருப்பி தரப்போற? ஏங்க எதுக்கு அவ்வளவு பணம் வாங்குனீங்க? அதை என்ன பண்ணீங்க? கட்சி வளர்ச்சிக்காக எல்லா பணத்தையும் செலவு பண்ணிட்டேன். அதுக்கு தான் என்ன முதுகுல குத்திட்டாங்களே. யோ அதெல்லாம் முடியா, என் பணத்தை குடியா. இப்பவே வா. ஆமாயா, இப்பவே தான். கட்சியில நீ செல்ல காசுன்னு தெரிஞ்சு போச்சியா. யோ என்ன மரியாதை எல்லாம் பேச? யாரையா செல்ல காசு? யோ காசை கொடுக்குறியா இல்ல இப்ப வேட்டி விடுவா? பெரிய காசு யோ எங்க அண்ணன் தொழில் என்னையா? எங்க அண்ணனுக்கு கொஞ்சம் தலைவர் சொல்றாருயா. எங்க அண்ணன் தான் என் பொண்டாட்டிக்கு ரொம்ப இளைய மனசு, நேர்மையானவ, அரசியல் ஒத்து வரான்னு சொல்லிட்டாருயா. அவர் நினைச்சிருந்தா அவர் பொண்டாட்டி நிக்க சொல்ல சமைச்சிருப்பாருயா. இப்போ ஒன்று கட்டு போல அண்ணே, அண்ணனுக்கு மானம் ஒரு நிலைமை. நீங்க தான் தொழில் நிக்கிறீங்க, இல்லைன்னு அண்ணன் மானம் போயிட்டோம். ஐயோ எனக்கு அதெல்லாம் தெரியாதுங்க. ஐயோ இப்ப வரவுல ஒண்ணுமே தெரியாது அண்ணே. நீங்க வேப்பல நின்னுங்க, நாங்க பாத்துக்கிறோம். டேய் அவளை வற்புறுத்தாதீங்கடா. பாவண்டா அவ. என்னுடைய இந்த நிலைமைக்கு காரணம் நான் தானே. நான் தூக்கம் தொங்குறேன்டா. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? அண்ணே நீங்க தைரியமா வாங்க. இந்த தொகுதி மக்களுக்காக நேர்மையா செயல்படுங்க, நாங்க இருக்கிறோம். இத பாருமா, நீங்க தேர்தலில் நிக்கிறதா இருந்தா நாங்க இப்ப கிளம்புறோம். இல்லாட்டி உங்க புருஷனை கம்மியான வச்சிருவோம். என்னம்மா ரொம்ப யோசிக்கிறீங்க? ஐயா தயவு பண்ணி அவளை கம்பல் பண்ணாதீங்க. அப்படின்னா என் பணத்துக்கு வழி பண்ணியா? ஐயா என்னால இப்போதைக்கு நான் வேண்டாம் உங்க காலில் விழுறேங்க. என்னங்க நீங்க யார் காலில் விழக்கூடாது. சரிங்க, நான் எலெக்ஷன்ல நிக்கிறேன். போங்க. என்னண்ணே, எப்படி நம்ம நடிப்பு? ஏடா அதுக்காக நிஜமாவே என் வேட்டியை பிடிச்சி உருவ சட்டை பிடிச்சி அப்பதானே ரியலா இருக்கும். சரி சரி. ஆனா நடிப்புல நீங்க சச்சின் டெண்டுல்கரையும் ராகுல் டிராவிட்டையும் மிஞ்சிட்டீங்கடா. அண்ணே அவங்க கிரிக்கெட் பிளேயர்ஸ். தெரியும்டா. அவங்க நல்லா விளையாடுறாங்களோ இல்லையோ, ஆனா விளம்பர படத்துல நல்லா நடிக்கிறாங்கல்ல, அதை வச்சுதான் சொன்னேன். சூப்பர்ண்ணே. போங்க போங்க. சரி. வாங்க 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 வாங்க. வாங்க. அபி வந்துட்டீங்களா துல்ஸ்? பா எனக்கு ஒரே டென்ஷனா இருந்தது. டென்ஷன் ஆகி என்ன போகுது அபி? எப்படியும் நடக்கிறதா நடக்க போகுது. இருந்தாலும் படபடப்பா இருந்தது.
ஒன்றும் பிரச்சனை இல்லையே. பிரச்சனைகள் இல்லாம இருக்குமா? ஆச்சுமா. ஆனா தொல்காப்பியன் தம்பி சாமர்த்தியமா ஐடியா பண்ணி இவங்களை இங்க கூட்டிட்டு வந்துட்டாரு. இந்த கிரி மாதிரி அரலூசு பசங்க இருக்கிற வரைக்கும் நமக்கு சாதகம் தாமா. பாதி வேலை அவனாலேயே முடிஞ்சு போச்சு. அம்மா, எனக்கு ஒரு சங்கடம். இதுல நானும் ஈடுபட்டிருக்கேன்னு அந்த ஆதிக்கு தெரிஞ்சிடும். இனிமே நான் அங்க போக முடியாது. நீங்க ஏன் சார் அங்க போறீங்க? இங்கேயே இருந்துருங்க. ரொம்ப நன்றிம்மா. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன பதில் பேச மாட்டேங்கிறீங்க? நிச்சயமா நீங்க நல்லா சாப்பிட்டிருக்க மாட்டீங்க. சார், இவங்களுக்கு நல்ல சாப்பாடு ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்கம்மா. எங்க அக்கா உங்களுக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணிருக்கு, அதெல்லாம் மனசுல வச்சுக்காம எங்களை காப்பாத்தி இவ்வளவு அன்பா நடந்துக்கிறீங்களே, ரொம்ப நன்றி. சத்தியமா சொல்றேன் மேடம், எங்க உயிர் உள்ள வரைக்கும் உங்க உதவியை மறக்கவே மாட்டோம். ரொம்ப நன்றி மேடம். ரொம்ப நன்றி சார். நன்றி எல்லாம் இருக்கட்டும். உங்க அக்கா ரொம்ப கவலையோட இருப்பாங்க. நீங்க பத்திரமா இருக்கீங்கன்னு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருங்க. ஃபோன்ல பேசலாமா? பேசுறேன் சார். ஹலோ, நான் மணி பேசுறேன். அக்காட்ட கொஞ்சம் கொடுங்களேன். ஏய் சரோஜா, சரோஜா, இந்தா உன் தம்பி தான் போன்ல, சீக்கிரம் பேசு. ஹலோ அக்கா. தம்பி, எப்படியா இருக்கீங்க? நல்லா இருக்கோம்க்கா. தொல்காப்பியன் சார் எங்களை பத்திரமா மீட்டுட்டாரு. இப்ப நாங்க அபி மேடம் கூட தான் இருக்கோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம்டா. அக்கா, அந்த சங்கர பாண்டிய ஆதியும் துரோகிங்க, உங்களை சும்மா விடக்கூடாதுக்கா. நிச்சயமாடா, அவனுங்களை நான் பாத்துக்கிறேன்டா. போனை அபிட்ட குடுறா. சரிக்கா. மேடம், அக்கா உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ. ரொம்ப நன்றி அபி, என் தம்பிங்களை காப்பாத்திட்டேன். இந்த உதவியை நான் எப்பவும் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சரோஜா. அபி, அந்த ஆதியையும் சங்கர பாண்டியனையும் நான் சும்மா விட போறதில்ல. நான் கோர்ட்ல உண்மையை சொல்லி அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க தான் போறேன். குட். அது வரைக்கும் என் தம்பிங்களை உங்க பாதுகாப்புலயே வச்சுங்க. இந்த ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க அபி. ஏன் பாதுகாப்புலையா? தயவு செஞ்சு உதவி பண்ணுங்க. சரி. என்ன அபி, என்னாச்சு? இல்ல, இவங்கள நம்ம பாதுகாப்புல வச்சுக்க சொல்றாங்க. நம்ம எப்படி? ஆமா மேடம், எங்க வீட்ல இப்ப தங்குறது சேஃப் கிடையாது மேடம். இப்ப என்ன பண்ணலாம்? அபி, ஒண்ணு பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு கோடவுன் ஒண்ணு இருக்கு, அங்க கொண்டு போய் விட்டுடலாம். இவங்களுக்கு காவலா நம்ம சிவதாஸ் ஆட்களை கூட வச்சிடலாம். நல்ல ஐடியா தான். அப்ப நீங்க இவங்களை கூட்டிட்டு போய் அங்க விட்டுட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரி. இந்தாங்க. வரேன், வாங்க. அம்மா, இந்நேரம் கிரி ஆதித்யா கிட்ட போய் சொல்லியிருப்பான். அந்த சண்டாளம் ஆதி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறானோ தெரியல. இனிமே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது சார். நீங்க பாத்துட்டே இருங்களேன். இனிமே அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. He is finished. போச்சு, எல்லாமே போச்சு. சொதுப்பி தள்ளிட்டேன். ஒரு அடிய குழி தோண்டி புதைச்சிட்டேன். எனக்கு அப்பவே தோணுச்சு, முழுசா இந்த மேட்டரை உன் கண்ட்ரோல்ல விட்டா சரியா வருமானு. அதே மாதிரி ஆயிடுச்சு. காலி பண்ணிட்டேடா இடியட். பாஸ், சாரி பாஸ். என்னடா சாரி? என்ன சாரி? நம்மளோட பிடி நலவிருச்சு. டேய், அந்த சரோஜாவோட தம்பிங்க நம்ம கையில இருக்க வரைக்கும் நம்ம சேஃப். இப்போ நம்ம குடுமி அந்த சரோஜா கையில இல்ல பாஸ், நான் வந்து எப்படிடா? எப்படி இது உயிர் போற சமாச்சாரம்? எப்படிடா அவங்கள தப்பிக்க விட்ட? இல்ல பாஸ், நான் கவனமா தான் இருந்தேன். ஆனா அந்த தொல்காப்பியம் பையதான் ஏதோ ஒரு டிராமா பண்ணி என்ன முட்டாளாக்கி அந்த பசங்களை கொண்டு போயிட்டான். பாஸ், அந்த கிழவன் கிருஷ்ணன் இருக்கான்ல, அந்த கிருஷ்ணன் அவன் தான் இது எல்லாத்துக்கும் காரணம். இந்த விஷயத்தை அவன் தான் லீக் பண்ணிருக்கான். யாரு? அந்த கிருஷ்ணன்? அவனே தான்.
அவன டேய் உன்கிட்ட படிச்சு சொன்னேன்லடா ஆபீஸ்ல வச்சு அண்டர் கிரவுண்ட் மேட்டரை டிஸ்கஸ் பண்ணாதன்னு சொன்னேன்ல நீ ஒரு ஓட்டவாய் இப்ப பாரு நம்ம எல்லாரையும் சிக்கல்ல மாட்டி விட்ட அந்த சல்பேட்டா சரோஜா கோர்ட்ல வந்து உண்மையை சொல்ல போறா அதோட நம்ம எல்லாரோட ஆட்டமும் க்ளோஸ் ஆக போகுது இல்ல பாஸ் இது பாரு கிரி ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோ நான் மட்டும் ஜெயிலுக்கு திரும்ப போற மாதிரி சிச்சுவேஷன் வந்துச்சு உன்னை ஷூட் பண்ண போக மாட்டேன் பாஸ் என்ன பாஸ் இது நான் உங்களுக்காக எவ்வளவு உதவி பண்ணிருக்கேன் என்ன போய் நீங்க என்ன உதவிடா போன் bloody fool உதவி ஹலோ நான் தான் சரோஜா பேசுறேன் தம்பி. சரோஜா நீங்களா நான் இப்போ உங்களை பத்தி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் சமாளிக்க நினைக்காத எனக்கு உன்னை பத்தி தெரியும்டா. இந்த சரோஜா எப்படிப்பட்டவன் தெரியாம என்கிட்டயே உன் வேலையை காமிச்சிட்டல தப்பு பண்ணிட்ட. இந்த பார் இப்ப சொல்றேன் இனிமே நீ கோடியா கொட்டி கொடுத்தாலும் நான் உன் பக்கம் சாட்சி சொல்லவும் மாட்டேன் உனக்கு சாதகமா பேசவும் மாட்டேன். சரோஜா நான் சொல்றது கேளு. வாய மூடுறான் இருக்குடா உனக்கு அந்த சங்கரபாண்டிக்கும் புட்டு வைக்கிறனா இல்லையான்னு பாரு. உன்னை பத்தி அந்த சங்கரபாண்டியனை பத்தியும் விவரமா விளக்கமா எல்லாத்தையும் நான் கோர்ட்ல சொல்ல போறேன்டா. இது பாருங்க சிஸ்டர் இது பாருங்க ஒரு 5 நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க ப்ளீஸ். அடேங்கப்பா இப்ப நான் உனக்கு சிஸ்டர் ஆயிட்டேனா? டேய் உன்னை பெரிய ஆள் நினைச்சு உன் பேச்ச கேட்ட காலம்லாம் மலையேறி போச்சுடா. இனிமே உன் பேச்ச கேட்டு ஏமாற ஆளு நான் கிடையாது. உனக்கு சங்கு பாண்டிக்கும் சங்கு ஊத தாண்டா போறேன். சரோஜா சொல்லு. வெக்க கேடு ஆஃப்டர் ஆல் சாராயம் காய்ச்சற பொம்பளை ஒரு திருட்டு பொம்பளை என்ன இந்த ஆதியை சேலஞ்ச் பண்றா? எல்லாம் யாரால? உன்னால தான்டா உன்னால. பாஸ் திரும்ப என்னாலன்னு சொல்லாதீங்க. Just shut up Giri, just shut up. Just go. என்னாச்சு பாஸ் உங்களுக்கு? Go I say. பாஸ் just go. Oh my God. Oh God, it's all over. It's all over. It's over.